பொள்ளாச்சியில் முதன்முறையாக புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்பு. நடமாடும் வாகன சேவை முகாம் மூலம் மலைப்பிரதேசங்களில் குக்கிராமங்களிலும் கடவுச்சீட்டு சேவை அதிகாரிகள் தகவல். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் இருக்கணுங்கிறது தான் அரசாங்கத்தோட ஒரு குறிக்கோள். இப்போ இது 452வது பாஸ்போர்ட் சேவை மையம் இந்தியாவில். இன்னும் எங்களுக்கு 32 பாக்கி இருக்குது. மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லா பாராளுமன்ற தொகுதியிலையும் பாஸ்போர்ட் சேவை மையம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இது 38வது. இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்குது. அது பெரியார் நகரில் உள்ளது, சென்னை அடுத்து உள்ளது. இது மொத்தத்தில் உள்ளது. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி பாஸ்போர்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி தாலுகா, கிணத்துக்கடவு தாலுகா, வால்பாறை தாலுகா, ஆனைமலை தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கடவுச்சீட்டு பெற கோவை முதன்மை அலுவலகத்தில் அணுக வேண்டிய நிலை இருந்தது. மேலும் பொள்ளாச்சியில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை துவக்கி செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பது பொள்ளாச்சியில் வசிக்கும் பல லட்சக்கணக்கான மக்களின் கோரிக்கையாக இருந்தது. இந்நிலையில் இன்று பொள்ளாச்சி தபால் நிலையத்தில் ஒரு பகுதியில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி இதில் கலந்து கொண்டு புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். தமிழகத்தில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 38வது கடவுச்சீட்டு அலுவலகம் கோவை மண்டலத்தில் இறுதியாக பொள்ளாச்சியில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தில் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தல், கடவுச்சீட்டு புதுப்பித்தல், கடவுச்சீட்டு பிழை திருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் செய்து கொள்ளலாம். மேலும் வால்பாறை, டாப்ஸ்லிப் போன்ற பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் நடமாடும் கடவுச்சீட்டு சேவை முகாம் மூலம் கடவுச்சீட்டு சேவைகள் பெற்று உடனடியாக கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள ஏதுவாக சேவைகள் நடைபெற்று வருவதாகவும், கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.